கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் கிருபையாகவும் அன்பாகவும் கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சியோன் ஊழியங்கள் வழங்கக்கூடிய இந்த ஒரு வேதாகம வகுப்புக்கு உங்களை கூட்டி சேர்த்து வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, சகோதரர் அறிமுகமா சொன்னபடியாக நாம் இன்னைக்கு பார்க்க போற இந்த விஷயமானது நம்ம கைகள்ல நாம வைத்திருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு ஒரு விருந்தை நம்ம இன்னைக்கு சாப்பிடுவோம். இந்த விருந்தானது இன்னைக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு தொடர்ச்சியாக 5 மாதங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த சியோன் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் பாடத்துடைய தலைப்பை உங்களுக்கு சொன்னாரு, வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பு சொன்னார். நமக்கு கேட்கும் போது எல்லாருக்குமே எப்படி தோணி இருக்குன்னா, பைபிள் எத்தனை வருஷமா நாங்க படிச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு நாட்களாக எங்க வீட்டுல பைபிள் இருக்கு, எத்தனை பைபிள் இருக்கு, நாங்க பைபிள் படிக்காத நாளே கிடையாது. ஆனா அப்படி இருக்கும்போது பைபிளை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே, அப்படி என்ன புதுசா நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியோட தான் கண்டிப்பா நீங்க எல்லாருமே அமர்ந்திருப்பீங்க. அந்த கேள்விக்கு இன்னொரு 1.25 மணி நேரத்துல உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். நாம இன்னும் 5 மாதங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை வச்சு நம்ம விருந்தா சாப்பிட போறோம் அப்படிங்கறது நீங்க எளிதா புரிந்து கொள்ளும். மீண்டுமாக பைபிள் விருந்து அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சோ இப்ப நம்ம சாப்பிட போறது, நம்ம கேட்க போறது நான் சொல்ல வரல, ஏன்னா இது பைபிள் விருந்து. சோ நம்ம சாப்பிட போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விருந்து. மத்தியானம் நம்ம வீட்டுல சாப்பிட்டது சாப்பாடு, ஆனா நம்ம பார்க்க போற விஷயம் விருந்து. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. வீட்டுல சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் ஒரு விருந்து சாப்பாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விருந்துன்னு சொன்னாலே அதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். ஆனா வீட்டுல நம்ம சாப்பிடும்போது வெரைட்டிஸ் கம்மியா இருக்கும். எதற்காக அதிக வெரைட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருந்துல அதை சுவையூட்டுவதற்காக என்ன பண்றாங்கன்னா, அதை ரொம்ப ரிச்சா காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விதமான ஐட்டம்ஸ் அதுல வெரைட்டிஸ் ஆட் பண்ணி அதை விருந்தா கொடுக்கறது வழக்கம். நம்முடைய பரிசுத்த வேதாகம் கூட சாப்பிடுற சாப்பாடுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது விருந்துன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சுவைப்பதற்கு அநேக விஷயங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது பாடுறாரு, பைபிள் வசனங்கள் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு அவர் சொல்ல வரல, அதுக்கு பதிலா அவைகள் சாப்பிடுவதற்கு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிப்பாங்க, நீங்க ஜஸ்ட் கேட்டீங்கன்னா போதும். வாசிங்க சிஸ்டர். 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப இந்த வார்த்தையை இங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும். உம்முடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்றது நம்முடைய பைபிள் இருக்கக்கூடிய வசனங்கள். பேசுறது பக்தன் தாவீது. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என் நாவுக்கு அவைகள் இனிமையா இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா, இன்னைக்கு நம்ம படிக்க வரல, நம்ம ஒரு விருந்து சாப்பிட வந்திருக்கோம். எதுல இருந்து? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில். இப்ப தாவீது சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது பைபிள் வசனங்கள் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்றாருன்னா, அவைகளின் வாய்க்கு தேனிலும் மதுரமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப தேன் அப்படிங்கிறதே ஒரு காலகட்டத்துல சுவையின் உச்சகட்டம். அப்ப தேனிலும் மதுரமா இருக்குன்னு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இருக்கிறதுலே ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்டா யார் ஃபீல் பண்ணிருக்காருன்னா தாவீது ஃபீல் பண்ணிருக்கார். சோ அப்படின்னா ஒரு டேஸ்டான ஃபுட்டு, ஒரு சுவையான விருந்து நம்மளை தேடி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. வாசிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. ரொம்ப அருமையா எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை கேட்டுக்கொண்டேன்னு சொல்ல. தாவீது சொன்ன அதே விஷயத்தை இவர் டேஸ்ட் பண்ணிருக்காரு. தாவீது தேனிலும் மதுரமா இருக்குன்னு சொன்னாரு. அதே தாவீது சொன்ன அந்த வசனங்கள் எல்லாம் தாவீதுக்கு எப்படி டேஸ்டா இருந்துச்சோ அதே மாதிரி எரேமியாவுக்கும் டேஸ்டா இருந்திருக்கு. அது விருந்தா இருந்திருக்கு. அதனாலதான் எரேமியா என்ன சொல்றாருன்னா, அவைகள் கிடைத்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா உட்கொண்டேன். அப்படி உட்கொண்டதுனால எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. சோ ஒரு விருந்து சாப்பிட்ட திருப்தி தாவீதுக்கு வசனத்தை கேட்கும் போது கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அதே திருப்தியும் அதே சந்தோஷமும் அதே சுவையும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இப்ப இந்த பைபிள் விருந்த நாங்க ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு விருந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நாங்க வந்தோம். சோ இதுல என்ன விருந்து இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு விருந்துக்கு போறோம்னு சொன்னா அந்த விருந்தை சாப்பிடுறப்ப அது சுவையா இருக்கணும்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் இன்னைக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்டு நம்ம ஓப்பன் பண்ண போறோம். அது என்னன்னா,
இங்க நீங்க வந்து இணைஞ்சிருக்கிற சகோதர சகோதரிகள் அநேக பேர் கண்டிப்பா பைபிள நல்லா படிச்சவங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த ஆர்வமானது அப்பதான் உங்களுக்கு வந்திருக்கும். சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கும்போது ஏற்கனவே பைபிள் வசனங்கள் மேல் இருந்த ஆர்வங்கள் உங்ககிட்ட இருந்தது சேர்ந்ததுனாலதான் இந்த அழைப்பை நீங்க வாங்கிட்டு இன்னைக்கு இதுல இணைஞ்சிருக்கிறீங்க. அந்த பட்சத்துல உங்ககிட்ட நாங்க கேட்க விரும்புற முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பரிசுத்த வேதாமத்துல நீங்க படிச்ச எல்லா வசனமும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது நீங்க ஒரு வசனம் படிச்சிருந்தாலும் சரி, ஒரு அதிகாரம் தான் படிச்சிருக்கேன் பைபிள்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்ல பைபிள் ஃபுல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா எல்லாருக்கும் என்ன ஒரே ஒரு கேள்வினா, நீங்க படிச்ச வரைக்கும் நீங்க படிச்சதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்டா 100% கிறிஸ்தவருடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க படிச்ச வசனங்கள் எல்லாமே எங்களுக்கு என்ன ஆகுறது இல்லைன்னா புரியறது இல்ல. அதாவது தமிழ்ல தான் இருக்கு. ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த வசனத்தை நாங்க படிக்கும் போது அது ஒரு அர்த்தத்தை எங்களுக்கு முழுசா கொடுக்க மாட்டேங்குது. அதனால இந்த வசனங்கள் எங்களுக்கு புரியறது இல்ல அப்படிங்கறதா 100% கிறிஸ்தவர்கள் பதில். அப்ப கண்டிப்பா பைபிள் நல்லா படிச்ச, நல்லா தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் கட்டாயமா இந்த பதில் தான் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இல்ல பிரதர், எல்லா வசனமும் எங்களுக்கு புரியல, ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கறத கண்டிப்பா உங்க பதிலா இருக்கும். இல்ல பிரதர், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு ஒருவேளை யாராவது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, உங்க சிந்தனைக்காக பைபிள் விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருச்சாங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நம்முடைய பரிசுத்த வேதாமத்துல இருந்து இப்ப நான் உங்ககிட்ட கேள்வியா கேட்கிறேன். தயவுசெய்து யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நாங்க கேள்வி கேட்கிறோம்ட்டு இந்த கேள்விகள் கேட்பதே நம்ம சாப்பிட போற விருந்துடைய சுவைய நீங்க முழுசா சுவைக்கிறதுக்காக தான். சோ பைபிள்ல எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஆதியாம் புஸ்தகத்துல இருந்து ஒரு சில கேள்விகளை இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க முன்னாடி வைக்கிறேன். அந்த கேள்வி என்னன்னா, தேவன் முதலாம் அதிகாரம், ஆதியாமம் முதலாம் அதிகாரத்துல ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் நாள்ல ஒவ்வொரு விஷயத்தையா சிருஷ்டித்து கொண்டு வருகிறார். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த பிக்சர்ல முதலாவது சிருஷ்டிப்பின் நாள், 2வது நாள், 3வது நாள் அப்படின்னு சொல்லி 6 நாட்களும் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சிருஷ்டிப்பை அவர் உண்டாக்குறாரு. அப்படி உண்டாக்கி 7ஆம் நாள்ல தேவன் ஓய்ந்திருந்தார். ஒவ்வொரு நாள் சிருஷ்டிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் என்ன சொல்லி முடிப்பாருன்னா, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று, தேவன் நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். அடுத்த செகண்ட் டே ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் கிரியேட்டிவ் டேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த கிரியேட்டிவ் டேஸ்ல ஒரு சின்ன கொஸ்டின் தான், நம்முடைய பரிசுத்த வேதாமத்துல ஆதியாம் முதலாம் அதிகாரத்துல சிருஷ்டிப்பை பத்தி சொல்லும் போது தேவன் முதல் எதை சிருஷ்டித்தார் அப்படிங்கிறத ஒரு வசனத்துல வாசிக்கலாம். ஆதியாமம் முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ரொம்ப அருமையா வசனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே, வெரி ஃபர்ஸ்ட் டே தேவன் இந்த பூமியில எதை உண்டாக்கி இருக்காருன்னா வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கார். அப்படின்னு இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்துலதான் தேவன் வந்து வெளிச்சத்தை உண்டாயிருக்காருன்னா அப்ப இந்த இந்த வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில என்னதான் இருந்திருக்கணும், இருட்டுதான் இருந்திருக்கும். சோ இருட்டா இருந்த பூமிக்குள்ள தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினாரு. வெளிச்சத்தை உண்டாக்கின சிருஷ்டிப்பின் நாள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம் 5ஆம் வசனம். பதில் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். முதலாவது நாள்ல தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கார். அந்த வெளிச்சத்தை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த பூமி முழுக்க இருட்டா இருந்திருக்கு. இது ஒரு கான்செப்ட். இப்ப அப்படியே வச்சுக்கோங்க மனசுல. இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். இந்த இருட்டா இருந்த பூமிக்குள்ள வெளிச்சம் கொடுப்பதற்கு வெளிச்சம் வரணும்னா வெளிச்சம் தானா வராது. தேவன் வெளிச்சத்துக்கான சோர்ஸை உருவாக்கும். அதே அப்படின்னா தேவன் முதலாம் நாள் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொல்லாருன்னா வெளிச்சம் வந்தது உண்மைனா பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு 2 பொருட்கள் தான் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சூரியன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். இது மூலமா தான் இன்னைக்கு வரைக்கும் வெளிச்சம் வந்தது. அப்படின்னா முதலாவது நாள்ல தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னா இந்த 2 பொருள் இருந்தா வெளிச்சம் வந்திருக்கும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா வெளிச்சம் உண்டாவதற்கு காரணமா இருந்த சூரியன் சந்திரனை தேவன் எத்தனாவது நாள் படைச்சார்? வாசிக்கலாம் பாருங்க வசனம். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இந்த வசனம் எதை பத்தி பேசுனா சுடர்கள் உண்டாக கடவுன்னு சொன்னார். சோ ஆகாய விரிவுல தேவன் சுடர்கள் உண்டாக கடவுன்னு சொன்னாரு. சுடர்ல சுடர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான் வெளிச்சது. அப்ப தேவன் என்ன பண்ணிருக்காரு? 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா
தேவன் சூரியன் சந்திரனை உருவாக்கினார். இப்ப கொஸ்டின் என்னன்னு கேட்டா, சூரியன் சந்திரனை உருவாக்குனது எத்தனாவது நாள்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. 4ஆம் நாள் ஆயிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்டிருக்கிற எல்லாத்துக்கும் கட்டாயம் இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கணும். இதைத்தான் ஆரம்பத்துல கேள்வியை வச்சோம். பைபிளை நீங்க படிச்சு எல்லாமே புரிஞ்சிருச்சாங்க. இப்ப என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது கூட சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இருட்டா இருந்த பூமிக்குள்ள தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குனது 1வது நாள். ஆனா வெளிச்சம் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் உருவாக்குனது 4வது நாள். எப்படி 4வது நாள் சூரியன் சந்திரன் உருவாக்கி இருக்கப்ப 1ஆம் நாள் பூமிக்குள்ள வெளிச்சம் வந்துச்சு. ஒரு சிலர் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியல, இருக்கு தேவனே வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன கேள்வினா, அப்ப தேவனே வெளிச்சமா இருக்காருன்னா எதுக்கு சூரியன் சந்திரன் அவரே இருந்து போட்டுமே? அப்போ ஒரு லாஜிக் வேணும் இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்குள்ள இப்ப நான் கேட்ட மாதிரி கேள்வி கேட்டு படிச்சா ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இதைத்தான் ஆரம்பத்திலே கேட்டோம். நீங்க விருந்து சாப்பிட வந்திருக்கீங்க. நீங்க சாப்பிடக்கூடிய விருந்துல இருக்கக்கூடிய சுவை முழுசா உங்களுக்கு புரியணும்னா, இப்ப அந்த சுவையினுடைய மேன்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறத இப்ப நம்ம வந்திருக்கோம். சோ முதல் விஷயம் கிளியரா தெரியுது. 4வது நாள் உருவாக்குன ஒரு பொருள் எப்படி 1வது நாள்ல பலன் கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு கேள்வி மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு கிறிஸ்தவ தம்பதியினர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல சொத்து இருக்குது. ஆனா ரொம்ப நாளா கல்யாணமாயி குழந்தை இல்லை. இதுல மனைவி நல்லா கடவுள் பக்தி நிறைஞ்சு அவங்க எல்லா மீட்டிங்ஸ்க்கு போய் சர்ச் எல்லாம் தவறாம ஆலயத்துக்கு போய் அட்டன் பண்ணி எல்லா மீட்டிங்ஸ்க்கு போய் எல்லா விதமான கூடுகையில் கலந்துக்குவாங்க. ஆனா கணவன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பைபிளே தொடமாட்டாரு. அவருக்கு பக்தியும் கிடையாது. சர்ச்சுக்கு வரவே மாட்டாரு. அவர் சாதாரண ஒரு மனுஷன் போல இருக்காரு. இவங்க 2 பேரும் கல்யாணமாயி நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தா கூட இவங்களுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை தான் ஒரு நாள் மனைவியும் கணவனும் உட்கார்ந்து வீட்டுல சாப்பிட்டு இருக்கிறப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கிறாங்க. என்ன பேசுறேன்னா, இவ்வளவு சொத்து சுகம் இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து எதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தான். பட் குழந்தை பாக்கியத்தை நம்ம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லும் போது கணவன் என்ன பண்றது, கடவுள் கொடுக்கலையே அப்படின்ட்டாரு. அப்ப மனைவி சொல்றாங்க, ஒருவேளை கடவுள் பைபிள் எடுத்து படிச்சு பாக்குறப்ப ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல நிறைய ஸ்திரீகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையை கொடுக்காம இருந்து அப்புறம் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி எனக்கு கூட என்ன பண்ணலாம், பின்னாடி குழந்தையை கொடுக்கலாம். அப்படி பின்னாடி குழந்தையை கொடுக்கறதுக்கு இப்ப ஏன் கொடுக்காம வச்சிருக்காருன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்த்தாரு போல் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா பேசுது. உடனே கணவன் சொன்னாரு, நம்ம என்ன போய் நம்ம ஏற்கனவே கிறிஸ்டியனா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த அம்மா சொல்லுது, கிறிஸ்டியனா இருந்தா பத்தாதுங்க, நீங்க கிறிஸ்டியனா நடந்துக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா சர்ச்சுக்கு வர்றதும் இல்ல, பைபிள் எடுத்து படிக்கிறதும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒரு வேளை சர்ச்சுக்கு வராம இருக்கிறதும் பைபிள் எடுத்து படிக்காம இருக்கிறதும் கூட ஒரு குறையா தேவன் நினைச்சு நமக்கு குழந்தை கொடுக்கலாம இருக்கலாம் இல்லையா? அதனால ஒருவேளை நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க நம்ம குழந்தைக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நீங்க பைபிள் படிங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஒருவேளை கடவுள் குழந்தை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கணவன் சொன்னாராமா, நீ சொல்றதை நான் நம்புறேன், அதுக்காக நான் செய்யறேன். ஆனா நீ சொன்ன 2ஐயும் நான் பண்ண மாட்டேன். முதல்ல 1 பண்றேன், குழந்தை பிறந்தா 2வது பண்றேன். சோ முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன பண்றேன்னா சர்ச்சுக்கு வார வாரம் வந்துடுறேன், எந்த மாற்றம் இல்லை. உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு எப்படி வருவேன், ஆனா நான் என்ன பண்றேன், வார வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறேன். ஆனா பைபிள் எடுத்து இப்ப படிக்க மாட்டேன். எப்ப படிப்பேன்னா ஒருவேளை கடவுள் நான் சொன்னதை மாதிரி நம்ம இதான் உண்மை நினைச்சு நான் சர்ச்சுக்கு வர்றதுனால நம்மளை ஆசீர்வதிச்சு ஒரு குழந்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த குழந்தை பிறந்த அந்த செகண்ட் இருந்து நான் பைபிள் எடுத்து படிக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே மனைவி ஓகேன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அடுத்த வாரத்துல இருந்து கணவன் சேர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாரு. என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு வருஷத்துல அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்துச்சு. பட் இந்த குழந்தை பிறந்ததை இன்னும் கணவன் பார்க்கல. ஏன்னா மனைவி ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, குழந்தை பிறந்துருச்சு. இப்ப நேரா கணவன் என்ன பண்றாருன்னா குழந்தையை பாக்குறதுக்கு ஓடி பார்க்க வராரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள. பார்க்க வரும்போது அந்த குழந்தைய படுக்க வச்சிருக்காங்க, மனைவியும் இருக்காங்க. குழந்தைய ஆசைய கணவர் தூக்கலான்னு போகும்போது மனைவி சொல்றாங்க, குழந்தை மேல கை வைக்காதீங்க, நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க கடவுளுக்கு இந்த குழந்தைய வாங்குறதுக்கு, பைபிள் எடுத்து படிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. சோ இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல பைபிள் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் குழந்தைய தூக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, இங்க எப்படிமா பைபிள் இருக்கும் அப்படின்னு உடனே மனைவி சொல்றாங்க, பாருங்க நான் தயாரா கொண்டு வந்து இருக்கிற பைபிளை வச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை கையில கொடுத்து படிக்க சொன்னா, அவர்தான் இது பண்ணி பைபிள் படிச்சதே இல்லையே, ஏதோ ஒண்ணு படிக்கணும்ல, அதுக்காக என்ன பண்றாரு, நேரா பைபிள் ஓபன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லா கிறிஸ்தவர்களையும் தெரியும் எந்த புஸ்தகம் தான் பைபிள்ல ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும்னா சங்கீத புஸ்தகம் தான். ஏன்னா அதை படிச்சு படிச்சு அந்த இடம் தான் நமக்கு அதிக பழக்கப்பட்ட இடமா இருக்கும், அதனால ஓபன் ஆயிடும். அந்த மாதிரி பைபிள்ல அவர் திறந்தாரு, அவருக்கு ஒரு வசனம் ஓபன் ஆச்சு. அன்னையில இருந்து அவர் பைபிள் படிக்கிறது நிறுத்திட்டாரு. ஒரே தடவை தான் பைபிள் எடுத்தாரு, அன்னைக்கோட நிறுத்திட்டாரு. அப்படி என்ன வசனம் வந்துச்சுன்னா,
வாசிக்கலாம். 137ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 137ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். ம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். திங்க் பண்ணி பாருங்க. கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் காத்திருந்து சர்ச்சுக்கெல்லாம் போய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை கையில தூக்கலான்னு பார்த்தா பைபிள் வசனம் என்ன சொல்லுது? உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிச்சாதான் நீ பாக்கியவான்னு சொல்லுது. இப்ப யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாட்கள் கழிச்சு குழந்தை பிறந்த ஒரு சகோதரன் இந்த வசனத்தை எடுத்து படிச்சுட்டு இது கீழ்ப்படியோம்னா பிறந்த குழந்தையை கொல்லத்தானே வேணும். இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேர் சிரிச்சிருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் சிரிக்கிறப்ப நம்ம பைபிள்ல ஏன் இப்படி ஒரு வசனம் இருக்கு? இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல கேள்வியை கேட்டோம். பைபிள் நீங்க படிச்ச எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னன்னா, நான் இப்ப கேட்ட 2 வசனங்களுமே நமக்கு என்ன ஆகல இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்படின்னு இதெல்லாம் என்ன? இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அந்த அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதை சுவைக்கிறது தான் பைபிள் இருக்கு. அடுத்த கேள்விக்குள்ள போலாம். ஏன் இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறோம்னா, இது எல்லாரும் இது வரைக்கும் படிச்சு நல்லா மனப்பாடம் பண்ண ஒரு புஸ்தகம். சங்கீதம், முதல் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சகோதரி வாசிப்பாங்க. இதுல என்ன கேள்வி இருக்குன்னு உங்களுக்கு அப்புறம் நான் சொல்றேன். வாசிங்க. 1ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரியும். ஆனா மனப்பாடமா தெரிஞ்ச இந்த வசனத்துக்குள்ள புரிஞ்சிருச்சான்னு கேட்டா எல்லாரும் புரிஞ்சிட்டு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். இப்ப நான் இதே வசனத்தை புரிஞ்சிருச்சா இல்லையான்னு இப்ப நம்ம செக் பண்ணோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் சொல்லுச்சு. இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுச்சு? தன் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அதுக்கு அர்த்தம் தெரியல. சரி, பரவாயில்ல, அதை விட்டுறலாம். இங்க வரலாம். இங்க வந்து என்ன சொல்லுதுன்னா, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அப்படி இருந்தா தான் பாக்கியவான் சொல்லு. என்ன நடக்க வாய்ப்பே இல்லை? இரவும் பகலும் கர்த்தருடைய புஸ்தகத்திலேயே தியானமாகும். அதாவது பைபிள்லயே 24 மணி நேரம் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பதான் பாக்கியம். வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு நாளைக்கு இரவும் பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம், 24 மணி நேரம் பைபிளே படிக்க முடியுமா? படிக்க முடியும்னா இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தூங்கும் போது பைபிள் படிக்க முடியுமா? காலை எந்திரிச்சு நம்ம ஆபீஸ் புறப்படுறப்ப காலை கடன்கள் செய்யும் போது பைபிள் படிச்சுட்டே பண்ண முடியுமா? ஆபீஸ்க்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது நம்ம பைக்ல அப்படியே பைபிளை படிச்சுட்டே போக முடியுமா? பைபிளே தியானமா இருக்க முடியுமா? ஆபீஸ்ல போய் வேலை செய்யும் போது தியானமா இருக்க முடியுமா? தண்ணி கஷ்டம் வந்து தண்ணி பிடிக்க போறப்ப தண்ணி லாரியில தண்ணி பிடிக்கிறது எப்படின்னு பாக்குறதுக்கு தான் நமக்கு தியானம் இருக்குமே தவிர அந்த சமயத்துல பைபிள் வசனங்கள் தியானமா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறத. அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து டிவி எல்லாம் பார்த்துட்டு திருப்பி சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறோம். ஆக மொத்தம் 24 மணி நேரம் முடிச்சுது. இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தா 24 மணி நேரத்துல கர்த்தருடைய வேதத்துல தியானமா இல்லாம இருக்கிற டைம் தான் அதிகம். தியானமா இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னா 24 மணி நேரம் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமா இருந்தா தான் பாக்கியவான்னா இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட பாக்கியவான் கிடையவே கிடையாது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்க எதுக்காக இந்த விருதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம். இப்ப நம்ம பார்க்கிற எல்லா வசனத்துக்கும் கட்டாயமா விடை பார்த்துதான் போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஆதாம் ஏவாளை பத்தி தெரியாதவங்க இல்லவே இல்லை. சோ முதல் தேவன் வந்து மனுஷனை உருவாக்கி அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தை வச்சு, இந்த ஏதேன் தோட்டத்தை நல்லா நீ பாத்துக்கோப்பா, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நீதான் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேவன் என்ன பண்ணாருன்னா ஆதாமை கூப்பிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். இப்ப இந்த டெஸ்ட் தான் இந்த வசனம். வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ரொம்ப கிளியரா சொல்றாரு. நீ புசிக்காத, சாப்பிடாத இந்த கனியை மட்டும். ஆனா ஒருவேளை நீ நான் சொன்னதை மீறி இந்த கனியை சாப்பிட்டேன்னா இப்பவே சொல்லிடுற உனக்கு என்ன ஆகுது? புசிக்கும் நாளிலே சாகவே சாவா. கொஸ்டின் என்னன்னா, ஆதாம் அந்த கனியை புசிச்சாரா புசிக்கியா? புசிச்சிட்டார். அதான் கீழ்ப்படியாமக்குள்ள போயிட்டார். பட் அதை புசிக்கும் நாளில அவர் மரிச்சாரன்னு கேட்டா இல்ல. அவர் 930 வருஷம் உயிரோடு. ஏங்க 930 வருஷம் கழிச்சு சாக போற ஒருத்தரை பார்த்து இந்த கனியை புசிச்சா புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா தேவன் சொன்னது ஏன் நடக்கல? இது ஒரு கேள்வி. சரி, தேவன் சொன்னது நடக்காட்டி பரவாயில்ல, விட்டுறலாம். அடுத்த வசனத்துல அடுத்த சாப்டர்ல ஏவாள் கிட்ட, ஆதாமுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஏவாள் கிட்ட சாத்தான் வந்து
இதே கனியை பத்தி அவன் வேற ஒரு விஷயத்த சொல்றான். அப்படி ஆப்போசிட்டா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அதே புசிக்கும் நாளை பத்தி சாத்தான் ஏவாள் கிட்ட அப்படியே ஆப்போசிட்டா சொல்றான். என்ன சொல்றான்? தேவன் சொன்னாரு புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சாத்தான் சொல்றான் புசிக்கும் நாளில் சாகவே சாவது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதாம் பழத்தை சாப்பிட்டார். ஆனா தேவன் சொன்னபடி புசிக்கும் நாள்ல சாகல. சாத்தான் சொன்னபடி புசிக்கும் நாள்ல அவர் சாகு. அப்படின்னா பைபிள்ல சாத்தான் சொல்றதுதான் நடக்கும், தேவன் சொல்றது நடக்காது. சோ இப்போ ஒரு கேள்வி வருதா நமக்கு? இதெல்லாம் தான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறோம். சோ இதெல்லாம் ஏன் பைபிள் இப்படி இருக்கு? என்ன காரணத்தினால இந்த விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி. லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு அவசர அவசரமா நம்ம ஓடி வருவோம். ஏன்னா வாரம் பூரா வேலைக்கு போய் டயர்டாகி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட், நல்லா சாப்பிடலாம் திருப்தியா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அவசர அவசரமா வந்து கறிக்கடையில போய் கறி வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போய் சமைக்க சொல்லிட்டு பசியோட சமையலுக்காக காத்து உட்கார்ந்து இருக்கிறப்ப கரெக்டா சமையல் முடிஞ்சு டைனிங் டேபிளுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கணவனும் மனைவி உட்கார்ந்து சாப்பிடலாம், குழந்தைகள் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றப்ப ஒரு நாள் என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ வீட்டுல நம்ம என்ன பண்ணலாம்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற நாள். அப்ப இந்த சாப்பாட்டை நம்ம கொடுத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லாம சாப்பிடுறது நன்றி இல்லாத விஷயமா போயிடும். அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம குடும்பமா உட்கார்ந்து ஒரு வசனத்தை படிச்சு பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க? பைபிள் எடுத்து கையில வச்சுட்டு அந்த வீட்டுல இருக்கிற வீட்டு தலைவர் பைபிள் ஓபன் பண்றாரு. வழக்கமா ஓபன் பண்ணா சங்கீத புஸ்தகம் தான் வரும். இந்த தடவை கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற புஸ்தகம் ஓபன் ஆயிடுச்சு. வாசிக்கலாம் பாரு. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை இப்ப டைனிங் டேபிள் வச்சிருக்கு இல்லையா, அந்த ஆகாரத்தை எடுத்து எங்க கொண்டு போய் போட்டுரு? தண்ணி மேல போட்டுருன்னு போட்டுரு. அப்படி போட்டினா போட்ட உனக்கு அநேக நாட்களுக்கு பின்பு போட்ட ஆகாரம் பலன் கொடுப்போமா? எப்படிங்கிறது நியாயம். இப்ப வயிற்றுல ஆகாரத்தை போடுறதுக்கே வழி இல்லை. ஏன்னா பசியில உட்காந்து இருக்கோம். பசியில உட்கார்ந்து இருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கலாம்னு வாசிச்சா பைபிள் என்ன சொல்லுது? நீ எப்படி பசியில் இருந்தாலும் எனக்கு பத்தி கவலை இல்ல, ஆகாரத்தை கொண்டு எங்க போடு? தண்ணி மேல போடு. ஆனா ஆகாரத்தை கொண்டு தண்ணி மேல போட்டு விட்டாலும் பரவாயில்ல, அந்த ஆகாரத்தை எடுத்து தண்ணி மேல போட்டா அநேக நாட்களுக்கு பின்பு நீ போட்டதனுடைய பலனை காண்பாய் வேற வசனம் இருக்கு. எப்படிங்க பலன் கிடைக்கும்? இப்ப சாப்பிட்டா வயிறு நிறையுதுன்னு ஒரு பலனாவது கிடைக்கும். ஆனா தண்ணி மேல கொண்டு போய் போட்டா வயிறு நிறையாது, பலனும் கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப ஏன் சாலமோன் ஞானி இப்படி ஒரு வசனத்தை நம்முடைய பைபிள்ல கொடுத்தார்? அடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டைரக்டா பேசுற ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்க இந்த வசனத்தை படிக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்துச்சு கேள்வி. என்ன கேள்வினா, நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு உள்ளவனுக்கு கொடு பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவங்கிட்ட இருந்து இருக்கிறதையும் சேர்த்து எடுக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சா இருக்கிறவனுக்கு கொடுப்போமா, இல்லாதவனுக்கு கொடுப்போமா? இல்லாதவனுக்கு தானே கொடுப்போம். பட் நம்முடைய ஆண்டவர் அப்படிலாம் சொல்ல, இருக்கிறவனுக்கே கொடு, இல்லாதவங்கிட்ட இருந்து இருக்கிறதையும் சேர்த்து எடுக்கிறாரு. இது எப்படி நியாயமாகும்? ஒரு பொருளை பணக்காரனை கொண்டு கொடுக்கறதுக்கு நாம பேரு பணக்காரர்கள் கிடையாது. அப்ப நம்ம கொடுக்குற அளவுக்கு யார் இருக்காங்கன்னா ஏழைகள் தான் இருக்காங்க. அப்ப இல்லாதவனுக்கு தான் கொடுக்கணுமே தவிர இருக்கிறவனுக்கு கொடுக்கறது நியாயமே கிடையாது. அப்படி இருக்கிற நம்முடைய ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி வசனத்தை பேசுது? சோ இப்ப நம்ம படிச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சாம்பிளுக்காக முன்னாடி வைக்கப்பட்ட சில வசனங்கள் தான். எதுக்காக இந்த சாம்பிளை கொண்டு முன்னாடி வச்சீங்க அப்படின்னா, நமக்கு பைபிள் விஷயம், பைபிள் வசனங்கள் நமக்கு விருந்தா இருக்கணும்னா முதல்ல அது புரியணும். புரிஞ்சாத்தானே அதுபடி நடந்து அது நம்ம லைஃப் டேஸ்ட் ஆக்கும். நமக்கு பைபிள் வசனமே புரியாம இருக்கிறப்ப பைபிள் விருந்து எப்படி சுவைக்க முடியும்? தாவீது சுவைச்ச மாதிரி உங்களுடைய வசனங்கள் என்னுடைய வாய்க்கு தேனிலும் மதுரமா இருக்கு எப்படி சொல்ல முடியும்? எரேமியா சொன்ன மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே எப்படி உட்கொள்ள முடியும்? புரியணும், அது புடிச்சிருக்கணும், அப்பதான் சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட் தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க வந்திருக்கிறது இப்போ பைபிள் விருந்து. அப்படி இருக்கிறப்ப கட்டாயமா உங்களுக்கு இந்த டேஸ்ட் தெரியணும்னா
இவ்வளவு நேரம் நான் சாம்பிள் கொடுத்த வசனங்கள் எல்லாமே கட்டாயமா சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு பதில் தெரியறதுக்குரிய வாய்ப்பு இருக்காது. சோ இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அப்படின்னா பைபிள்ல இவ்வளவு வசனங்கள் நமக்கு முன்னுக்கு பின் முரணாவும் புரியாம இருக்கு. புரியாம இருக்கிற ஒரு பைபிள நம்முடைய ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுத்தார்? ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிச்சு நீ நல்லபடியா தேர்ன்னு சொன்னா அந்த புஸ்தகத்தை புரிஞ்சா தானே படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி முன்னேற முடியும். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பரலோகத்துக்கு வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தையும் கையில கொடுத்து அதை வச்சுக்கோங்க, ஆனா உள்ள இருக்கிற எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகாது, புரியாதுன்னு சொன்னா அதை எப்படி படிச்சு நம்ம எப்படி அதை முன்னேறி எப்படி பரலோகத்துக்கு போய் சேரணும்? சோ இந்த கேள்விகள் எங்களுக்கு வந்துச்சு. அதன் நிமித்தமா நாங்க கண்டுபிடிச்ச விடைகளை ஜியோன் ஊழியங்கள் சார்பாக இந்த பைபிள் விருந்துல உங்க முன்னாடி சமர்ப்பிக்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பரிசுத்த வேதாகமத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான அத்தனை சத்தியங்களையும் படிக்க போறோம். முதல் பாடமா இப்ப நான் கேட்ட கேள்விகள்ல ஒரு சில கேள்விகளுக்கு பதில் பார்க்க போறோம். அடுத்த கேள்விகளுக்கு பதில் வரக்கூடிய வாரங்கள் நம்ம பார்ப்போம், வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்ப்போம். சோ முதல் கேள்வி, ஆண்டவரே, நேரம் அவர்கிட்ட போயிடலாம், நம்முடைய ஆண்டவர்கிட்ட போயிடலாம். ஆண்டவரே, இந்த புஸ்தகம் என் கையில் இருக்குது, பரம்பரையா வச்சிருக்கோம், ஆனா புரிய மாட்டேங்குது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா கட்டாயமா நம்முடைய ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஏன் தெரியுங்களா? பைபிளை சும்மா ஒரு பக்தி பொருளா வச்சு பாக்குறத விட பைபிளை படிச்சு புரியலேன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறத அவர் கண்டிப்பா விரும்புவார். அந்த அடிப்படையில இப்ப நம்ம கேட்ட கேள்வியை நம்முடைய ஆண்டவர் விரும்பி நமக்காக 2000 வருஷம் படி பதில் கொடுத்து போயிட்டார். இப்ப அந்த பதிலை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி குடிக்கிறவைகளும் அவைகளே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் லைன்லயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்காரு. வேத வாக்கியங்கள் ஏதாவது இப்ப நம்ம படிச்சதெல்லாம், நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் இருக்கிற அத்தனை வசனமே வேத வாக்கியங்கள் தான். சோ இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் படிக்க சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லல, கேட்க சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லல. என்ன சொல்லியிருக்காருன்னா ஆராய்ந்து பாருங்கள் சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். பைபிள்ல நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற 31,000 வசனங்களும் நமக்கு புரிய வேண்டும் என்றால் அது மற்ற புஸ்தகங்கள் மாதிரி படிச்சா புரிகிற புஸ்தகம் இல்ல, கேட்டா புரிகிற புஸ்தகம் இல்ல. ஏன்னா நம்முடைய ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீங்க படிச்சா புரியாது, என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆராய்ச்சியெல்லாம் யார் பண்ணுவா? சயின்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா நம்மள என்ன பண்ண சொல்றாருன்னா ஆராய்ந்து பாருங்கன்னா எதை ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சோ ஆராய்ந்து பார்த்தா, ஆராய்ச்சி பண்ணுனா பைபிள் வசனங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் விடை கிடைக்கும்னு சொல்லிட்டு. சோ இப்ப ஆராய்ச்சிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன பேரு? ரிசர்ச். ரிசர்ச்ங்கிற வார்த்தையிலே ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடையும். ரிசர்ச்ங்கிற வார்த்தை ரெண்டா எப்படி பிரிக்கலாம்? ரீ பிளஸ் சர்ச். சர்ச்னா தேடுதல், ரீனா திரும்ப 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 தேடுதல். அதாவது பைபிள்ல ஒரு வசனம் எடுத்து படிக்கிறோம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இந்த வசனத்தை படிச்சா நமக்கு அர்த்தம் தெரியல. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த வசனத்துக்கு பதில் தெரியணும்னா நீங்க திரும்ப 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 தேடணும். அடுத்த கேள்வி, ஆண்டவரே திரும்ப திரும்ப எங்க தேடுறது, எதை தேடுறது? அதுக்கு அவரே பதில் கொடுக்கிறாரு. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ரொம்ப கிளியரா ஏசாயா சொல்லி முடிச்சிட்டாரு. பாருங்க கான்செப்ட் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு பழைய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போன வசனம் மேட்ச் பண்ணுது. நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? ரிசர்ச் பண்ண சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்ன ரிசர்ச் பண்றது கேட்டா ரீ பிளஸ் சர்ச், திரும்ப திரும்ப தேடுங்கன்னு சொன்னார். நம்முடைய கேள்வி, நான் ஒரு வசனம் படிச்சுட்டேன், எனக்கு அது புரியல, ஆண்டவர் சொல்றாரு திரும்ப திரும்ப தேடுங்க. எதை ஆண்டவரே தேடுறது அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், ஏன் புஸ்தகத்துல நீங்க தேடுங்க. எதை தேடுங்கன்னா, எதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும்னா இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாது இராது. ஆண்டவரே சொல்லிட்டார், நான் பைபிள் வசனத்தை நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நான் சொல்ற கேளுங்க. பைபிள்ல ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி இருக்குது, அதான் ஒண்ணு கூட ஜோடி இல்லாம இருக்காது. சோ ஜோடின்னு என்ன அர்த்தம்? ஜோடின்னு என்ன அர்த்தம்னா ஒரு பொருள் மட்டும் தனியா இருந்தா அதுக்கு பிரயோஜனமே இல்லை.
அதுக்கு பேர் தான் ஜோடி. சோ இப்ப நம்முடைய ஆண்டவர் சொன்னது பைபிள்ல ஜோடி இருக்குன்னா பைபிள்ல என்ன ஜோடி இருக்கு? ஒரு வசனம் படிக்கிறோம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு படிக்கிறோம். நமக்கு அர்த்தம் புரியல, ஏன்னா ஆதாம் புசிக்கும் நாள்ல சாகல. உடனே சொல்றாரு, இதுக்கு நீங்க எதை தேடணும்னா ஜோடி வசனத்தை தேடணும். புரியுதா உங்களுக்கு? சோ ஆண்டவர் சொன்ன கான்செப்ட் என்ன? உங்களுக்கு பைபிள் ஒரு இடத்துல ஒரு வசனத்துல கேள்வி வந்துருச்சுன்னா உடனே பைபிளை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன ஆராய்ச்சினா, உங்களுக்கு கேள்வி வந்த வசனத்துக்குரிய பதில், உங்க படிச்ச வசனத்துல வந்த கேள்விக்குரிய பதில் இதே பைபிள்ல வேற பக்கம் ஜோடியா இருக்கு. தட் மீன்ஸ் கேள்வி ஒரு வசனம், பதில் ஒரு வசனம், ரெண்டையும் சேர்த்த ஒரு ஜோடி. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் ஒன்றும் ஜோடி இல்லாது இதா. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் தான் பதில் சொல்லணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஆராய்ச்சி. அடுத்த கேள்வி, இப்ப ஒரு வசனம் படிச்சேன், எனக்கு கேள்வி வந்துருச்சு, அதுக்கு பதில் சொல்ற ஜோடி வசனம் பைபிள்ல எங்க இருக்கும்? வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ஜோடி வசனம் எங்க இருக்குன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். பாருங்க என்ன அழகா ஏசாயா சொல்றாருன்னா, கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, ஒரு ஜோடி. பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நான் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன். எப்படின்னா, கேள்வி ஒரு பக்கம், பதில் ஒரு பக்கம். இப்ப நமக்கு புரியணும்னு என்ன பண்ணோம்? கேள்வியும் படிச்சுட்டு பதில தேடி கண்டுபிடிச்சு படிச்சா கட்டாயமா பைபிள் இருக்கிற வசனங்கள் புரியும். இதுதான் விருந்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விருந்த இந்த முறையில நம்முடைய ஆண்டவர் சொன்ன தேடி வாசியுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற முறையில ஒரு உதாரணம் மட்டும் எடுத்து பார்க்கணும். எந்த உதாரணம் எடுக்கலாம்னா, ஆதியாகமம் 2:17. நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு எக்ஸாம்பிள் தான். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொல்லி தேவன் ஆதாமுக்கு பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இதை கேட்டு வந்த ஆதாம் பழத்தை எடுத்து ஒரு நாள் சாப்பிட்டார். ஆனா சாப்பிட்ட அன்னைக்கு ஆதாம் சாகல. இதான் கேள்வி. இப்ப நம்ம என்ன படிச்சோம்? இந்த கேள்வி வந்துருச்சு இல்ல உங்களுக்கு? ஏன்னா பைபிள் நடந்த விஷயம் வேற, வசனத்துல இருக்கிற விஷயம் வேற. இப்ப உங்களுக்கு கேள்வி வந்துருச்சு. இப்ப உடனே என்ன பண்ணுன்னா, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு நான் பைபிள்ல வேற ஒரு இடத்துல பதில் வச்சிருக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியது அதை தேடி பதில் கண்டுபிடிச்சு வசனம். சோ கேள்வி ஆதியாகமத்துல இருக்குது, பழைய ஏற்பாட்டுல. பதில் எங்க இருக்குன்னா பைபிள்ல தான். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். பேதுரு கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டினுடைய கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு புஸ்தகத்துக்குள்ள பதில ஒளிச்சு வச்சிருக்காரு நம்முடைய ஆண்டவர். எப்படி வச்சிருக்காருன்னா, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். நம்முடைய கேள்வி என்ன? இதே கர்த்தர் தான் ஆதாம்கிட்ட சொன்னாரு, புசிக்கிற அந்த ஒரு நாள்ல நீ செத்துருவேன்னு சொன்னார். ஆனா ஆதாம் சாகல. 930 வருஷம் கழிச்சு தான் மரிச்சார். இப்ப நம்முடைய கேள்வி, ஏன் சாகல? அப்ப ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னது நடக்கலைன்னா, ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னதான் நடந்திருக்கு. நமக்கு தான் அது புரியும். எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு? இப்ப பேதுரு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்க முதல்ல எதை தெரிஞ்சிருக்கோம்னா, நம்முடைய கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கோம். சோ நம்முடைய கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது எவ்வளவுன்னு பேதுரு சொல்றாருன்னா 1000 வருஷங்கள். அதாவது கர்த்தருடைய ஒரு நாள்ங்கிறது மனுஷனுக்கு 1000 வருஷம். ஏன்னா ஆதாம் மனுஷன் தானே, மனுஷனுக்கு 1000 வருஷம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அதைய? கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நாம ஒரு வேலையை செய்யறதுக்கு 1000 வருஷம் ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஒர்க் கொடுத்து மனுஷங்கிட்ட கொடுத்து செய்ய சொன்னா அவன் செய்யறதுக்கு 1000 வருஷம் ஆச்சுன்னா, உதாரணத்துக்காக சொல்றேன், யார் 1000 வருஷம் உயிரோடு இருக்க போறது? ஒருவேளை அந்த வேலையை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு 1000 வருஷம் ஆகுதுன்னா, அதே வேலையை நம்முடைய ஆண்டவர்கிட்ட கொண்டு கொடுத்து செய்ய சொன்னா ஒரு நாள்ல பண்ணிடுவோம். அவருடைய பவர், அவருடைய வல்லமை எவ்வளவு மடங்கு பெருசுன்னா, நம்மளோட 1000 மடங்கு பெருசு. அது பேதுரு நாட்கள் கணக்குல சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது நமக்கு 1000 வருஷம். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா, ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுடைய பிரெத் அகலம் பாத்தீங்கன்னா 10 அடி. இந்த 10 அடி அகலத்தை ஒரு எறும்ப ஒரு முனையில் நிறுத்தி இந்த 10 அடி அகலத்தை கடந்து அடுத்த முனைக்கு போறதுக்கு நடந்து போச்சோன்னா, அந்த எறும்பு அப்படியே மெதுவா ஊர்ந்து 30 நிமிஷம் எடுத்துக்கும் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு போறது. சோ எறும்பு தூக்கி வீசிட்டு இப்ப நம்மளை கொண்டு நிறுத்தி நீங்க அதே மாதிரி நடந்து போங்க சொன்னா நமக்கு 3 செகண்ட். கொஸ்டின், எறும்புக்கு 30 நிமிஷம்,
நமக்கு 3 செகண்ட், இடம் ஒரே இடம். அதே 10 அடி தான். ஏன் எறும்புக்கு 30 நிமிஷம், நமக்கு 3 செகண்ட்னா, எறும்பு நம்மளை விட ரொம்ப சின்னது, நாம எறும்பை விட ரொம்ப பெருசு. இப்ப ஆண்டவருக்கு வரலாம். ஆண்டவருக்கு ஒரு நாளுக்கு நமக்கு ஏன் 1000 வருஷம்னா, நாம ரொம்ப சின்னவங்க, நம்மளோட நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரிய. அதனாலதான் அவருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். அப்படின்னு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் கிட்ட ஆண்டவர் புசிக்கும் நாள்ல சாவேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒரு நாளுங்கிறது ஆண்டவருடைய ஒரு நாள். அது ஆதாமுக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம். இப்ப புரிஞ்சவங்களுக்கு? அப்படின்னா நம்முடைய பாஷையில ஆதியாம் 2:17 படிக்கணும்னா எப்படி படிக்கணும்னா, கர்த்தர் ஆதாமை நோக்கி 1000 வருஷத்துக்குள்ள என்ன ஆயிருவ மறிச்சிருன்னு சொன்னாரு. எக்ஸாக்டா 1000 வருஷத்துக்குள்ள ஆதாம் மறிச்சிட்டார். இப்ப பாருங்க, சாத்தான் சொன்னது நினைச்சா, தேவன் சொன்னது நினைச்சா, நம்முடைய ஆண்டவர் சொன்னது நினைச்சா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ இந்த பழத்தை சாப்பிட்டீன்னா, சாப்பிட்ட அன்னைக்கு சாவின்னு சொல்ல, சாப்பிட்டீன்னா என்னுடைய ஒரு நாளுக்குள்ள நீ செத்துரு. தட் மீன்ஸ் உன்னுடைய 1000 வருஷத்துக்குள்ள நீ செத்துருன்னு சொன்னாரு. எக்ஸாக்டா ஆதாம் 930 வருஷம் செத்துட்டாரு, 1000 வருஷம் தாண்டல. அதே மாதிரி பைபிள்லயே ஆதாமுடைய சந்ததியில வந்தவங்களையே அதிக நாள் உயிரோடு இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா மெத்துசலா. எத்தனை வருஷம்னா 969 வருஷம். சோ இன்னைக்கு வரைக்கும் தேவன் சொன்னதுதான் மனுஷனுக்கு நடந்தது. இப்ப எப்படி இதுக்கு விடையை நம்ம கண்டுபிடிச்சோம்? ஒண்ணும் பண்ணல. ஆண்டவர்கிட்ட போன ஆண்டவர் புரிய மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்லிட்டாரு, நீ பைபிளை படிக்காத ஆராய்ச்சி பண்ணிட்டாரு. இப்ப அந்த ஆராய்ச்சி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்துக்குள்ள வந்த ஒரு கேள்விக்கு நம்முடைய ஆண்டவர் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பதில வச்சிருக்காரு. அதை தேடி கண்டுபிடிச்சோம், படிச்சோம், கிளியர் ஆயிடும். இப்ப எப்படி இருக்கு விருந்து? இந்த விருந்த சுவைக்கத்தான் உங்களை கூப்பிட்டு. சோ விருந்தோட சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம், நல்லா பசியில் உட்கார்ந்து சாப்பிடலாங்கிறப்ப பைபிள் வசனத்தை எடுத்து வச்சா பைபிள் வசனம் சொல்லுது, உங்க ஆகாரத்தை கொண்டு எங்க போடு? தண்ணி மேல போடுன்னு சொல்லி. தண்ணி மேல போட்டு எப்படி பலன் கிடைக்கும்? வாய்ப்பே இல்லையே. சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கோம்னா, இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள்ல, முந்தின உதாரணத்துல பைபிள்ல நம்ம எடுத்ததுல எப்படி புசிக்கும் அந்த ஒரு நாள்ங்கிறது ஆண்டவருடைய ஒரு நாளோ, அதே மாதிரி பைபிள்ல அடையாள பாஷையில ஆகாரம், தண்ணி இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் நம்முடைய ஆகாரம் இல்ல, நம்முடைய தண்ணி இல்ல, நம்முடைய ஆண்டவருடைய ஆகாரம். சோ நம்முடைய ஆண்டவருடைய ஆகாரத்தை எடுத்து ஆண்டவருடைய தண்ணி மேல போட்டா பலன் கிடைக்கும். சோ இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, நமக்கு ஆகாரம் இப்ப படத்துல பாக்குறது, நமக்கு ஆண்டவருடைய ஆகாரம் எது? ஒரு தடவை சாத்தான் நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி 40 நாள் சாப்பிடாம இருந்துட்டு வரும்போது சாத்தான் முன்னாடி ஒரு டெஸ்ட் வச்சான். நீங்க நல்லா பசியா இருப்பீங்க, 40 days சாப்பிடல, இந்த கல்லுகளை அப்பமா மாத்தி சாப்பிடும் சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவர் அவனுடைய தந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு அருமையான பதில் கொடுத்தார். அந்த பதில் தான் அவருக்கு எது சாப்பாடுங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்கும். வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரத்யுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான் ஆண்டவருக்கு அப்பம் என்ற உணவை கொடுக்க ட்ரை பண்ண. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தினால நான் ஒன்னும் செத்து போக போறது இல்ல, ஆனா எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தை தான் எனக்கு சாப்பாடு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவருடைய ஆகாரங்கிறது நம்ம சாப்பிடுற ஆகாரம் இல்ல, பரிசுத்த வேதாமத்தில் இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள். இதைத்தான் சாலமோன் ஞானி சொல்றாரு, உன் ஆகாரம். சோ இப்ப உன் ஆகாரங்கிறது என்ன? வேத வாக்கியங்கள், வேத வசனங்கள். அடுத்தது ஆண்டவருக்கு எது தண்ணி? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். வேசி யாருன்னு பார்க்க வேண்டாம், தண்ணியை மட்டும் பார்க்கலாம். வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணி நீ பார்த்தீல, அந்த தண்ணி எதை குடிக்குது என்றால் ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர். சோ நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் எது தண்ணி மாதிரி இருக்குன்னா ஜனக்கூட்டம். இப்ப நேரா பிரசங்கிக்கு வந்துடலாம். என்ன வசனம் படிச்சோம்? உன் ஆகாரத்தை எடுத்து எங்க கொண்டே போடு? தண்ணி மேல போடு. ஆகாரம் என்பது வேத வசனம், தண்ணி என்பது ஜனங்கள். இப்ப சொல்லுங்க, எதை எடுத்து எது மேல போடும்? வேத வாக்கியங்கள் எடுத்து ஜனங்கள் மேல போடுங்க. போட்டா கண்டிப்பா அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார். இவ்வளவுதாங்க பைபிள். இப்படி படிச்சா பைபிள் எவ்வளவு சுவையா இருக்குங்கிறத
இப்ப நீங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப இதெல்லாம் எப்படி பாரு நாங்க படிக்கிறது அப்படின்னு கேட்டா, உங்களை படிக்க வைக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இருந்து விருந்தாக கொடுக்கறதுக்கு இப்ப நாங்க வந்திருக்கோம். சோ இவ்வளவு நேரம் கேள்விகள் கேட்டோம், பதில் பார்த்தோம். சில பதில்கள் தான் பார்த்திருக்கோம், மிச்சத்துக்கு பதில் பார்க்கல. ஏன்னா அந்த பதில்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பைபிள் எழுதப்பட்டுள்ள மெத்தட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா பைபிள்ல வந்து 40 எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க, 40 ரைட்டர்ஸ். 40 எழுத்தாளர்களும் ஒரே ஸ்டைல்ல பைபிள் எழுதல. ஒரு சிலர் தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்காங்க, ஒரு சிலர் பேரபிள்ஸ் எழுதியிருக்காங்க, ஒரு சிலர் அடையாள பாஷை எழுதியிருக்காங்க, ஒரு சிலர் ஒரு காலத்துக்கு மட்டும் சூட் ஆகிற வசனத்தை எழுதியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு புரியாம ஒரு வசனத்தை எடுத்து படிக்கும்போது அந்த வசனத்தை எழுதினவர் என்ன முறையில் எழுதியிருக்காரு நம்ம தெரியாம பைபிள் புரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ண போறோம், இப்ப அடுத்தடுத்து நம்ம விடைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நம்ம கண்டுபிடிச்சிடணும். சோ பைபிள் என்ன பண்ணுவோம்னா, படிச்சு புரிஞ்சு கொள்ள வேண்டும், பைபிளை விருந்தாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் பைபிள் எழுதப்பட்ட முறைகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரே தலைப்பின் கீழ் படிப்பு. இதுக்கெல்லாம் விளக்கம் தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல தலைப்பை ஃபுல்லா படிச்சிடலாம். ஒரு தலைப்பை எடுத்தா பைபிள்ல அந்த தலைப்பை பத்தி ஃபுல்லா படிச்சிடணும், அதான் கரெக்ட். ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின உவமைகள், அது எதுவுமே அர்த்தமே இருக்காது, நடைமுறை வாழ்க்கையில் நடக்க சாத்தியமே இருக்காது. ஆனா அதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியங்கள் உள்ளது. அது எப்படி கண்டுபிடிச்சு படிக்கிறது? அடுத்தது, கருப்பொருள் அறிந்து படித்தல். சிம்பிளான விஷயங்க. எழுதினவர் என்ன அர்த்தத்துல என்ன மனசுல நினைச்சு எழுதினார்? ஒரு வசனத்தை எழுதினவர் மோசே எழுதியிருக்கார் அப்படின்னா அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு எழுதினார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வசனத்தை படிச்சா அந்த வசனம் தெளிவா புரியும். அடுத்தது, நிறைய அடையாள பாஷைகள் பைபிள் இருக்கு. இப்ப கூட படிச்ச பாருங்க, ஆகாரம்னா வேத வசனம், தண்ணினா ஜனக்கூட்டம், படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி பைபிள்ல ஆயிரக்கணக்கான அடையாள பாஷைகள் இருக்கு. அடையாள பாஷைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு படிக்கிறது. அடுத்தது ப்ராபசி, தீர்க்க தரிசனத்தை படிக்கிறது. நிழலும் பொருளும் அடுத்த மெத்தட். இது சூப்பரான மெத்தட். பைபிள்ல தேவன் வந்து சில படிப்பனைகளை நமக்கு இன்னைக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு முன்னாடியே நம்மள மாதிரி சில பேரை வாழ வச்சு அதன் மூலம் நமக்கு நிறைய பாடத்தை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைப் பண்ண ஆன்டி டைப்ங்கிற மெத்தட். டிஸ்பென்சேஷன் ஸ்டடினா காலங்களை மையமா வைத்து படிக்கிறது. எல்லா வசனமும் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. ஒரு வசனம் இருக்குன்னா பைபிள்ல அது எந்த காலத்துக்கு பொருந்து தெரிஞ்சு வச்சு படிக்கணும். சோ இதெல்லாம் தலைப்பு. இந்த தலைப்பு ஒவ்வொன்றுக்குமே நம்ம விளக்கங்கள் பார்க்கணும். சோ முதல்ல என்ன பார்க்கலாம்னா, ஒரே தலைப்பின் கீழ் படிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரை பத்தி ஒரு விஷயத்த பைபிள்ல இப்படிதான் முடிவு பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தையோ அவரை பத்தியோ ஃபுல்லா படிச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், இதே கேள்விதான். ஆதியாகம புஸ்தகத்துல ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம அவர் வந்து பழத்தை வந்து சாப்பிட்டாரு. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப தேவன் வந்து ஆதாம் கிட்ட இந்த இடத்துல ஏதாவது கேட்டுட்டு இந்த உடன்படிக்கை போட்டாருன்னு பார்த்தா இல்ல, அப்படி கேட்ட மாதிரி இல்ல. அதாவது ஆதாம கூப்பிட்டு, ஆதாம் இங்க பாரு, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க பாரு. அது என்ன பண்ண போறேன்னா, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போற, இந்த டெஸ்ட்ல ஒருவேளை நீ வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உனக்கு மரணம் வந்துடும், ஓகேவா நாட் ஓகேவான்னு தேவன் கேட்டுட்டு பண்ணாரா அல்லது தேவன் பாட்டுக்கு பண்ணிட்டார்? ஆதாம் திருப்பி ஓகே சொன்னாரான்னு கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த வசனத்துக்கு ஆதாம் திருப்பி தேவன்ட்டு ஓகே சொன்னாரான்னு கேட்டா நம்ம உடனே எங்க தேடுவோம்? வசனத்தை ஆதியாகத்தில் தேடும். ஒருவேளை ஆதாம் ஓகே சொல்லாத பட்சத்துல தேவனே ஆதாம் மேல திணிச்சுட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்கறது தப்பு இல்லையா? அப்ப தேவன் செஞ்சது தப்பாயிரும், ஆதாம் நல்லவராயிரும். நம்முடைய கேள்வி, ஆதாம் தேவன் கிட்ட இந்த டெஸ்ட்ல ஓகேன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? பைபிள்ல ஒத்த வாக்கிய அகராதின்னு ஒன்று, யங்ஸ் கன்கார்டன்ஸ், ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த கன்கார்டன்ஸ்ல போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலத்துல ஆதாம் அப்படிங்கிற தலைப்பு தேடினா ஆதாம் பத்தின வசனங்கள் பைபிள் எங்க இருக்கோ எல்லாமே வரும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கூட இந்த புத்தகத்தை நிறைய பேர் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பைபிள் சொசைட்டிலே கிடைக்கும். பாருங்க, இந்த புத்தகத்துல கூட நீங்க போய் டிக்ஷனரி மாதிரி இருக்கும், ஒரு வார்த்தை எடுத்து தேடினீங்கன்னா அந்த வார்த்தை வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எங்க இருக்கோ எல்லாமே வந்துடும். இன்னைக்கு இது எதுவுமே வேண்டியது இல்லைங்க. இப்ப ஆதாம் பத்தி வசனம் எங்க இருக்கு கண்டுபிடிக்கணும்னா, கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி அல்லது லேப்டாப் ஓபன் பண்ணி அல்லது மொபைல் ஓபன் பண்ணி வாய்ஸ் டைப்பிங்ல ஆதாம் நடிச்சு சர்ச் கொடுத்தீங்கன்னா பைபிள் சாஃப்ட்வேர் என்ன பண்ணா ஆதாம் பத்தி எங்கெங்க இருக்கோ எல்லாமே. இப்ப நம்முடைய கேள்வி என்ன, ஆதாம் தேவன் கிட்ட ஓகேன்னு சொல்லி உடன்பட்டாரா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்ல. ஆனா ஆதாம் பத்தின வசனம் எங்க இருக்குன்னா, ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அவர்களோ யார பத்தி? இஸ்ரேல் ஜனங்களை பத்தி.
இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தேவன் கிட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கை போட்டாங்க, அதை மீறிட்டாங்க. நமக்கு தெரியும் நல்லாவே. அதே மாதிரி யார் மாதிரி மீறினாங்கன்னு கேட்டா, ஆதாம் மாதிரியே மீறிட்டாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்கள் உடன்படிக்கை போட்டு மீறினது உண்மைன்னா, ஆதாமும் தேவன்ட்ட என்ன போட்டிருக்கணும்? உடன்படிக்கை போட்டு. சொல்லுங்க, ஆதாம் என்ன உடன்படிக்கை போட வாய்ப்பு இருக்கு? அவர் தேவனோட கான்ட்ராக்ட் இருந்த நாட்கள்ல அவர் போட்டிருக்க வேண்டிய ஒரே உடன்படிக்கை தான். திருப்பி தேவனை பார்த்து, ஓகே தேவனே, இந்த பழத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருக்கார். அதுக்கப்புறம் சாப்பிட்டார். சோ தேவன் செஞ்சது கரெக்டா, ஆதாம் செஞ்சது சரியில்லை. இந்த மாதிரி ஒரே தலைப்பின் கீழ் படிப்பதுக்கு பேர் தான் டாபிக்கல் ஸ்டடி. அன்பு அப்படின்னு எடுத்தா, அன்பை பத்தி பைபிள் எங்கெங்க இருக்கு எனக்கு தெரியும்னா, சாப்டர் ஓபன் அடிச்சீங்கன்னா அன்பை பத்தி எத்தனை வசனம் இருக்கோ அத்தனை வசனம் கீழ் லிஸ்ட். சோ வசனம் பை வசனமா படிக்க வேண்டியது இல்ல, டாபிக் பை டாபிக்கா படிக்கிறதுக்கு பேர் தான் டாபிக்கல் ஸ்டடி. இது உதாரணம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின உவமைகள். இது தனி லாங்குவேஜ். எப்படி நமக்கெல்லாம் தமிழ் தெரியுது, ஆனா ஒருவேளை இன்னொருத்தருக்கு வந்து மலையாளம் தெரியுதுன்னா, மலையாளம் தெரிஞ்சவருக்கு இடையே ஒரு நமக்கு தெரியாம ஒண்ணு பேசிக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் அநேக விஷயங்கள்ல பைபிள்ல தனக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண, ஒரு பாஷை யூஸ் பண்ண. அந்த பாஷை தான் பேரபிள்ஸ், உவமைகள். ஆனா யாருக்காக இந்த பேரபிள்ஸ் பேசினாரோ அந்த சீஷர்களுக்கு என்ன பேசுறாருன்னு புரியும். திடீர்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அதுல ஒரு ஆடு காணாம போச்சு. இப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணணும்னா 99 விட்டுட்டு ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். ஒரு ஆடு தேட போற நேரத்துல 99 காணாம போச்சு, என்ன பண்றது? ஆனா ஆண்டவர் சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கு. இல்ல, அந்த ஒரு ஆடு தான் முக்கியம். ஒரு ஸ்திரீனுடைய கையில 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு, அதுல 1 காணாம போனா. சோ இந்த மாதிரி அவர் பேசுற விஷயங்கள் எதுவுமே பேரபிள்ஸா பேசுறது நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் இல்லைங்கிறதுனாலதான் அவர் பேசுறதை கேட்டு இருந்த சீஷர்கள் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. சீஷர்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அழகா கேட்டிருக்காங்க. ஏன் ஆண்டவரே அவங்க கிட்ட உவமைகளாக பேசுறீங்க? இப்ப நம்ம அந்த பாஷைக்கு வந்தாச்சு, உவமை பாஷைக்கு வந்தாச்சு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சீஷர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்தை நேரடியா சொல்லாம ஏன் ஆண்டவரே நீங்க உவமைகளா சொல்றீங்க? அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி. அப்ப அறியும்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்னாலே அது பேரபிளா படிச்சா மட்டும்தான் புரியிட்டாங்க. அப்ப ஆண்டவருடைய பேரபிள்ஸ் ஒவ்வொன்றும் என்ன இருக்குன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. ஒரு சிலர் சில கேள்வி கேட்பாங்க, அது என்னங்க பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அப்படின்னா, பரலோகம் போறதே இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ரகசியமா தான் இருக்கு. எப்படின்னு கேட்டா, எல்லா கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆசைன்னா எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், ஆண்டவர் வந்து நம்ம கூட்டிட்டு போயிடணும் ஆசை. ஆனா ஆண்டவர் வந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்குன்னு கேட்டா நமக்கு தெரியாது. அதான் சில பேருக்கு கேட்போம், பரலோகத்துக்கு போயிருவீங்களா? போயிருவோம். எப்படி போவீங்க? தெரியாது. எப்படி போவோன்னு தெரியாம உட்காந்துட்டு போயிருவோம்னு நினைக்கிறது சரியில்லை இல்லையா? அப்படின்னு எப்படித்தான் போறது? அதுக்குதான் நம்முடைய ஆண்டவர் பேசிக்கிட்டாரு, பேரண்ட்ஸ். அது அவரே சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கோ அருளப்படும். இப்ப நமக்கு அருளப்பட்டிருக்கேன் பார்க்கணும். எப்படி பார்க்க? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் பேசின பேரபிள் இருக்கு அப்படிங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பேரபிள் சாம்பிள் எடுக்கலாம். பட் அந்த பேரபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேக்ரவுண்ட் படிச்சிடலாம். நம்முடைய ஆண்டவர் சீஷர்களோட அப்படியே ஒரு ஊரா போயிட்டே இருப்பார். 3.5 வருஷம் ஊழியம் ஃபுல்லா அவர் அப்படிதான் பண்ணார். சீஷர்கள் கூட எப்பவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி 12 சீஷர்களோட அவர் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப, அவர் வாழ்ந்த யூத நாட்டுல நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம், அவங்க எல்லாம் யூதர்கள். சோ இயேசு கிறிஸ்து ஒரு யூதன் தான் பாத்தீங்கன்னா. சோ அந்த யூத நாட்டுல சீஷர்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறப்ப, அங்க ஒரு பணக்கார வாலிபன், நல்ல ரிச் பர்சன், ஆனா வாலிபன், நேரா நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்லா கவனிங்க, இந்த கேள்வியை இந்த வாலிபன் வந்து கேட்பதை நம்முடைய ஆண்டவர் கிட்ட கேட்கறத சீஷர்களும் பார்த்துருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு?
இவன் கேட்கிற விஷயம் எல்லாருக்கும் புரியும்னு முடிவுபட்டார். சோ அவன் கேட்ட கேள்வி என்ன? பரலோகம் போறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான கேள்வி. புரியுற மாதிரி சொல்ல போனா, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். பரலோகம் போறதுக்கு நான் என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்முடைய ஆண்டவர் அவனை உட்கார வச்சு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 619 கட்டளைகளையும் சொல்லி, எப்படி களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பா. அவன் பணக்கார வாலிபன்னு ஆண்டவரை போது நிறுத்திக்கிட்டான் பேசவே. ஏன்பா அப்படின்னா, ஆண்டவரே நீங்க சொல்ற எல்லாமே நியாயப்பிரமாணத்துல இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நானும் ஒரு யூதன் தான். ஆனா நீங்க இப்படி என்ன உட்கார வச்சு 619 கட்டளைகளும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பரலோகம் போகும்னா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல ஆண்டவரே. என்னால அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கிறதுனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த 619ல எந்த நன்மையை செஞ்சா நான் பரலோகம் சொல்லு. ஷார்ட்கட் கேட்கிறேன். உடனே ஆண்டவர், ஓ நீ ஷார்ட்கட்டா, ஓகேப்பா, உனக்கு புரியுற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறேன், நீ அதை செய்ய பரலோகத்துக்கு போய் அப்படின்ட்டு அவனை உட்கார வச்சு இப்பதான் என்ன பண்றாருன்னா ஒரு வசனம் பேச. இன்னும் பேரபிள் ஆரம்பிக்கல, பதில் தான் பேசிட்டு இருக்காரு. வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த பணக்கார வாலிபனுடைய பிரச்சனையே பணம் தான். ஏன் தெரியுங்களா? அவனே டைம் இல்லைங்கிறான் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு. அவங்கிட்ட போய் நீ ஷார்ட்கட் தானப்பா கேட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாருன்னா, நேரா வீட்டுக்கு போ, உன் சொத்தை பூரா வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் கூட வந்துரு, நீ பரலோகத்துக்கு போலாம். சொன்ன உடனே அவன் பயங்கர கோவம் வந்துருச்சு. வந்து என்ன பண்ணான்னு தெரியுங்களா? வாசிக்கலாம். 22ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அவனுக்கு இது கேட்ட உடனே பயங்கர துக்கம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அவனுக்கு என்ன துக்கம்ட்டு. காசு பணம் தான் அவன் பிரச்சனையே. அவனுக்கு பணம் சம்பாதிக்கிற எண்ணம் தான் பிரச்சனையே. அதனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஏதாவது சின்ன நன்மை இருந்தா சொல்லுங்க செஞ்சுட்டு போறேன்னு சொன்னான் பரலோகத்துக்கு. ஆண்டவர் சொல்றதை செஞ்ச அந்த நன்மைய அவன் செஞ்சிருந்தான்னா பரலோகத்துக்கு போயிரு. ஆனா அதை அவனுக்கு செய்யறதுக்கு மனசு இல்ல. காரணம், பணத்தை மற்றவர்களுக்கு விற்று கொடுக்க அவன் தயாரா இல்லை. சோ அவன் போயிட்டான். ஆனா இந்த காட்சியும் இந்த உரையாடலையும் யார் கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க? அவருடைய 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு நாமளும் கவனிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த சம்பவத்தை வச்சு பரலோகம் போறது எப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்முடைய ஆண்டவர் அன்னைக்கு சீஷர்கள்கிட்ட ஒரு பேரபிள் பேசினார். இப்பதான் பேரபிள் ஸ்டார்ட் ஆகுது. வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க. இப்ப சீஷர்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு, நம்ம கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அந்த வாலிபன் போயிட்டான். இப்ப எப்படி ஆரம்பிக்கிறார்னா, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும், அதாவது ஒரு பணக்கார பரலோகம் போறதை விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும். இப்ப 2 விஷயம் சொல்ற நுழையறத பத்தி. ஒண்ணு, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ள போறது. இன்னொரு கம்பேரிசன், ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ள போறது. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ள போறது, ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ள போறது. இது ரெண்டுல எது ஈஸின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால ஒண்ணுதான் சொல்ல முடியும். ஒட்டகம் ஊசியுடைய காதுக்குள்ள போக வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகம் கூட ஊசியின் காதுக்குள்ள போயிடும். ஆனா ஐஸ்வர்யவான் பரலோகம் போறது அதை விட பெரிய கஷ்டம். இப்ப நம்ம என்ன கேள்வி நினைச்ச கூடாது, அப்ப பணக்காரங்க யாரும் பரலோகம் போக முடியாதா? இல்ல. நம்முடைய ஆண்டவர் பேசுறது பேரபிள். திருப்பி சொல்ற பேரபிள நேரடியா நம்ம படிக்கக்கூடாது. அப்படின்னா இப்ப நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனத்துடைய விளக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எத்தனை பேரால ஊசியின் காதுக்குள்ள நூலை நுழைக்கும்? அதுக்கே படாத பாடுபடுவாங்க. அதுக்கே பெரிய கஷ்டம். 4-5 அட்டம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நூல் லைட்டாவது உள்ள போகும். அப்பாடா அப்படின்னு ஒரு மூச்சு வரும். ஒரு நூலை கோக்கறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறோம்னா இந்த ஊசியின் காதுக்குள்ள எப்படி ஒட்டகம்? கேள்வி வருதுங்களா இல்லைங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன ஒட்டகம் போகாதுன்னு சொல்லிட்டு ஊசியின் காது ரொம்ப சின்னன்னு சொல்லிட்டு இது நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக பேசினார்? இல்லையே, நடக்க வாய்ப்புன்னு சொல்லவே இல்லை. அதை விட இந்த ஊசியின் காது ஒட்டகம் போறது எளிதா இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா
நம்முடைய ஆண்டவர் பேசின ஊசிங்கிறது நாம படத்துல பார்த்துட்டு இவ்வளவு நினைச்சிட்டு கூடிய அந்த துணி தைக்கிற ஊசியை பத்தி அல்ல. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் பேசுற ஊசியில ஒட்டகம் போகும், ஆனா கஷ்டப்பட்டு போகும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எதை ஊசின்னு சொல்றாரு? அவர் வாழ்ந்த யூத நாட்டுல இருக்கக்கூடிய எருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசலுக்கு பேர் தான் ஊசி வாசல். வாசல் இதுக்கு நமக்கு நல்லா தெரியும், செக்யூரிட்டிக்காக ஒரு சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு சுற்றி மதில் சுவர் கட்டியிருப்பாங்க. மதில் சுவர் கட்டினதுக்கு அப்புறமா யாரும் எட்டி குச்சிலாம் போக முடியாது. அதனால ஊருக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போகணும்னாலும் வெளியே இருந்து ஒருத்தர் உள்ள வரணும்னாலும் அதுக்கான வழிகள் வச்சிருப்பாங்க. அதுதான் இப்ப நீங்க பாக்குற வழிகள். இதுல 12 வாசல்கள் இஸ்ரேல் எருசலேம் நகரத்தை சுத்தி இருக்கு. இந்த 12 நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு காரணத்திற்காக திறக்கப்படும். உதாரணத்துக்கு ஷீப் கேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த கேட் திறக்கும் போது ஷீப்ஸ் ஆடுகள் எடுத்துட்டு போய் வெளியே போய் மேய்ச்சிட்டு திருப்பி கதவை க்ளோஸ் பண்றதுக்கு உள்ள வந்துடும். ஏன்னா அந்த கதை ஒவ்வொன்றும் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வீட்டு கதை மாதிரி திறந்து சாத்த முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் டைம்ல இந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப பகல் நேரத்துல போயிட்டு வந்து இந்த 12 வாசல்ல ஒரு வாசலுக்குள்ள இன்னொரு வாசல், நீங்க படத்துல பாக்குற மாதிரி ஒரு பெரிய வாசல், அந்த வாசலுக்குள் ஒரு வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசலுக்குள் இருக்கக்கூடிய சின்ன வாசலுக்கு பேர் தான் நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஊசி. அது சீஷர்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஏன்னா இஸ்ரேல் தேசம் நடந்துட்டு இருந்த விஷயம். அது ஊசி வாசல். நம்ம இப்ப ஆண்டவர் சொன்ன பேரபலை ஞாபகம் வச்சுக்கலாம். மேலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். அவர் பேசினது இந்த வாசல் தான். அப்படின்னா இந்த வாசல்ல ஒட்டகம் எப்ப நுழையும் அப்படின்னு பார்த்தா, ஒட்டகத்தை யார் இஸ்ரேல் தேசத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா வியாபாரிகள். ஏன்னா அவங்களுக்கு வியாபார பொருள் எடுத்துட்டு போய் வேற ஊர்ல வியாபாரம் பண்றதுக்கு இருந்த டிரான்ஸ்போர்டேஷன் போர்டு அன்னைக்கு ஒன்னே ஒண்ணு ஒட்டகம் மட்டும்தான். இப்ப என்ன பண்ணுவார் வியாபாரி, தன்னுடைய ஒட்டகங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த வியாபாரம் பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஒட்டகத்து மேல வச்சுட்டு இவரு மேல ஏறி உட்காந்துட்டு காலையில எப்படா அந்த கேட்டு திறக்கும்னு பார்ப்பாங்க. காலையில கேட்டு திறந்த உடனே அந்த பெரிய கேட்டை திறப்பாங்க, ஏன்னா ஒட்டகம் போறது பெரிய கேட் திறக்கும். பெரிய கேட் திறந்த உடனே இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டகத்தை கூப்பிட்டு வெளியே போயிடுவாங்க. போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு எப்பைக்குள்ள உள்ள வரணும், இந்த பெரிய கேட்டை சாத்துறதுக்குள்ள உள்ள வரணும். அப்ப ஒருவேளை சாயந்தரம் 6 மணிக்குள்ள சாத்திடுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இவர் 5 மணிக்குள்ள ஒட்டகத்தை கூப்பிட்டு வியாபாரத்தை முடிச்சு உள்ள வந்துடும். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏன் லேட் ஆகுது? ஒரு சில நாட்கள் ஒட்டகம் மனுஷன் பண்றது எல்லாத்தையும் பண்ணாது, மனுஷன் நினைக்கிற எல்லாத்தையும் பண்ணாது. என்ன பண்ணும்னா சில நாள் வேணும்ட்டு படுத்துரும் வர வழியில, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணி ஆகணும், அந்த வியாபாரி 6 மணிக்கு உள்ள வரணும், இல்லாட்டி ஒட்டகத்தை உள்ள கூட்டிட்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணி ஆகணும், இப்ப ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த ஒட்டகத்தை தயார்படுத்தி எப்படியாவது கஷ்டப்பட்டு அதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து இலைதலைகள் வச்சு அரைச்சு கொடுத்து இதெல்லாம் பண்ணி இந்த ஒட்டகத்தை எழுப்பி கூப்பிட்டு வர்றதுக்குள்ள 6:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த காரணத்தை கொண்டோ இந்த பெரிய கேட்டை இஸ்ரேல் தேசத்துல திறக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இப்ப இந்த ஒட்டகங்கள் எல்லாம் உள்ள போகாம வெளியே நின்றுச்சுன்னா என்ன ஆபத்துனா, ஒட்டகத்தையும் திருடிட்டு போயிருவாங்க, மேல இருக்கிற பொருட்களையும் திருடிட்டு போயிருவாங்க, வியாபாரிக்கு பெரிய நஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒட்டகங்கள் ஒருவேளை லேட்டா வந்த பட்சத்துல அந்த ஒட்டகங்கள் உள்ள போகணுங்கிறதுக்காகத்தான் ஒரு சின்ன வாசலை பெரிய வாசலுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க. நீங்க பார்த்துருக்கலாம், அந்த வாசல் எங்க இருக்கும், ஜெயில இருக்கும். பெரிய கேட் எப்ப திறப்பாங்கன்னா லாரி போறப்ப, பஸ் போறப்ப. சின்ன கேட் எப்ப திறப்பாங்கன்னா மனுஷன் உள்ள போற அளவுக்கு இருக்கு. அதான் அதே மாதிரி ஒரு வாசல், அதான் ஊசி வாசல். சோ இப்ப லேட்டா வந்த இந்த ஒட்டகம் இப்ப உள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழி, மனுஷன் போகிறதுக்காக கட்டப்பட்ட அந்த ஊசி வாசல். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த ஒட்டகத்துடைய சைஸ் என்ன, வாசலுடைய சைஸ். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மேலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசி வாசலுக்குள்ள நுழைவதை விட எளிதா. அப்படின்னு அர்த்தம், இந்த ஒட்டகம் ஊசி வாசல் என்ன ஆயிரும், போயிருட்டார். ஆனா இந்த ஒட்டகம் போறது ஒட்டகத்துக்கு கையில தான் இருக்கு. அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த ஒட்டகமே முயற்சி இருக்கு. இப்ப இந்த பேரபிள் ஆண்டவர் சொன்ன பணக்கார வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன அந்த பணக்கார வாலிபன். அவனுக்கு என்ன ஆசை இருக்கு, பரலோகம் போடுங்கிற ஆசை இருக்கு. ஆனா பரலோகம் போறதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்கறதுக்கு மனசு இல்லை. என்ன சொன்னாரு, உனக்கு உண்டானங்களை விட்டு தரித்திர கூடன்னு சொன்னார் இல்லையா, அதை கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஆனா பரலோகம் போடணும்னு ஆசை இருக்கு. அப்படின்னா
இப்ப ஆண்டவர் எதை புரிய வைக்கிறாருன்னா, அந்த பணக்கார வாலிபன் தான் இந்த ஒட்டகம். இப்ப இந்த ஒட்டகம் இந்த வாசலுக்குள்ள போறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்குதோ அதையெல்லாம் அந்த பணக்கார வாலிபனும் சரி, நாமளும் சரி எடுத்தா எங்க போலாம்னா பரலோகம். அப்படின்னு இந்த பேரபிள்ல நம்முடைய ஆண்டவர் பரலோகம்னு சொல்றது இந்த ஊசி வாசலுக்கு உள்ள போகும். இப்ப சொல்லுங்க, இந்த ஒட்டகம் ஊசி வாசலுக்குள்ள போறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது நம்ம செஞ்சா நம்ம பரலோகத்துக்கு போகலாம். இவ்வளவுதான் பேரம். இப்ப சொல்லுங்க, ஒட்டகம் முதல்ல என்ன பண்ணணும்? அப்படியே நிக்க கூடாது. அப்படியே நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நிக்க வேண்டியதான் அடுத்த நாள் வரைக்கும். நிக்காது, திருடங்க வந்து திருடிட்டு போயிடும். ஏன்னா சிட்டிக்குள்ள போனாதான் பாதுகாப்பு. அப்ப என்ன பண்ணும் ஒட்டகம்? முதல்ல ஒட்டகம் என்ன புரிஞ்சுக்குமாமா, நான் ரொம்ப பெருசு, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு நான் பெருசா இருந்தா போக முடியும். சோ தன்னை என்ன பண்ணி அனுப்ப குறுக்கணும். ஒருவேளை இதுக்குள்ள போகணும்னா என்னை தான் குறுக்கணும். எந்த அளவுக்கு குறுக்கணும்? வாசலோட அளவுக்கு குறுக்கணும். அப்ப இந்த ஒட்டகத்துக்குள்ள மைண்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் செட் ஆகுதுன்னா, நான் இப்படியே இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும். தட் மீன்ஸ் ரோசி வாசலுக்குள்ள போக முடியாது. நம்மளும் அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற பாருங்க. இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பா பரலோகத்துக்குலாம் போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒட்டகம் சொல்லுது, இந்த வாசல் அளவுக்கு என்னை நான் தாழ்த்துறேன். இதைத்தான் நம்ம ஆண்டவர் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்காரு. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சோ உயர்த்தப்பட்டு பரலோகம் போகணும்னா முதல்ல நாம நம்மளை தாழ்த்தணும். நம்மளை தாழ்த்தல என்ன அர்த்தம்? கோவம், பொறாமை, வேட்டிமை, தப்பா ஒருத்தரை பத்தி பேசுறது, இது எல்லாத்தையும் முதல்ல, இது எல்லாத்தையும் எடுத்துட்டுலாம் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியும். சோ தன்னைத்தான் தாழ்த்துறது. செகண்ட் ஸ்டெப், தன் மேல இருக்கக்கூடிய சுமைகளை பூரா இறக்கி வைக்கும். ஏன்னா இது போறதுக்கே இடம் அங்க சின்னதா இருக்குது. எப்படி வியாபாரி கொண்டு வந்த பொருளோட இது போகணும். அப்ப இப்ப ஒட்டகத்துக்கு உள்ள போறதுக்கு மேல இருக்கிற பொருள் சுமை, பாரம். இப்ப என்ன பண்ணணும்? பாரத்தை இறக்கி வைக்கும். அதே மாதிரிதான் நாம என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு பரலோகம் போறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாரமான குணலட்சணங்களை அப்படியே வச்சுட்டு போக முடியாது, இறக்கி வச்சுட்டு தான் போக முடியும். சோ இதை புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பாரங்களை இறக்கும். உணர்ச்சி வசப்படுதல், திடீர்னு பேசிட்டு அப்புறம் ஏன் பேசணும்னு யோசிக்கிறது, இது எல்லாமே நம்முடைய பாரம். சோ இந்த பாரத்தை என்ன பண்ணணும்? நம்ம இறக்கி வைக்கணும். தட் மீன்ஸ் இந்த கேரக்டர்ல நம்ம விட்டு ஒழிச்சாதான் போக முடியும். அடுத்த ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தன்னைத்தான் தாழ்த்துறது. செகண்ட் ஸ்டெப் தன் மேல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறது. மூணாவது ஸ்டெப் இந்த வாசலுக்குள்ள 2 காலை மட்டும் உள்ள விடும். ஏன்னா ஒட்டகத்துக்கு ஃபுல்லா தலையில உள்ள விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிக்சர் இருக்கிற தப்பு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, காலை உள்ள விடும். காலை உள்ள விட்ட உடனே, ஏன்னா இந்த சின்ன கேட் திறந்தான் இருக்கு, இந்த காலை உள்ள விட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருந்து இந்த ஒட்டகத்தை காலை பிடிச்சு இழுப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஒட்டகம் லேட் ஆயிடுச்சு போட்டிருக்கு, அதனால பெரிய கேட் திறக்க வாய்ப்பு இல்லை, திறந்திருக்கிற சின்ன கேட் வழியா தான் உள்ள வரும்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்துடைய காலை பிடிச்சி இழுக்கவும், வியாபாரி பின்னாடி இருந்து தள்ளும் போது இந்த ஒட்டகம் பல கஷ்டங்கள் பட்டு, அடிபட்டு, காயப்பட்டு, தன்னை குறுக்கி, தன்னை தாழ்த்தி, பொறுமையா சகிச்சு என்ன பண்ணிடுச்சுன்னா உள்ள போயிடுச்சு. பரலோகம் போகணும்னா அப்படித்தான் போகணும். நம்மளை தாழ்த்தணும், அப்படி பாரத்தை இறக்கி வைக்கணும். நிறைய காயங்கள் விழுகும், நிறைய அடிபடும், நம்மளை குறுக்கணும், நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய பாடுகள் வரும். எல்லாத்தையும் தாங்கி சகிச்சு நேரம் நடந்தோம்னா கண்டிப்பா நம்ம எங்க போயிடலாம்னா பரலோகத்துக்கு போயிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு. மேலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எப்படி இருக்குமாமா? எளிதா இருக்கும் சொல்லி. இப்ப புரிஞ்சுட்டு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த ஒட்டகத்தின் மூலம் நம்முடைய ஆண்டவர் பரலோக ராஜ்யத்து ரகசியம் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, நாம எப்படி பரலோகம் போறதுக்கு நம்மளை தகுதியாக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒட்டகத்தை வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப இந்த பேரபிள நம்ம பணக்காரங்களையும் ஊசி வச்சுட்டு, நூல் தைக்கிற ஊசி வச்சு கனெக்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தா இன்னும் எத்தனை வருஷமானாலும் நம்மால் கண்டிப்பா பரலோகத்துக்கு போக வாய்ப்பு. ஆனா இப்ப படிச்ச மாதிரி படிச்சோம்னா கட்டாயம் எங்க போலாம்னா பரலோகத்துக்கு போக முடியும். அன்பான சகோதர சகோதரி, இதுதான் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய விருப்பம். சோ இந்த விருப்பத்தை நம்ம செய்யணும்னா முதல்ல அவர் விருப்பம் எங்க இருக்கோ அதை போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய விருப்பம் இருக்கிறதா நம்முடைய பரிசுத்த வேதாகமம். அந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தா இப்ப நாங்க உங்க மீட் பண்ணி, அல்லது நீங்க கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு இப்ப இந்த கனெக்ஷனுக்குள்ள இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்ட விஷயத்த எத்தனை கோடி ரூபாய், எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் உங்களுக்கு கற்றுக்கொள்ளணும். பட் நாங்க அப்படி இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க இது இலவசமா உங்களுக்கு பண்றோம். காரணம், நாங்க கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாரு. இப்ப உங்ககிட்ட ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னா, இப்படித்தான் பைபிள் விருந்து சாப்பிடுற மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். இந்த விருந்தை சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு மனசு மட்டும் இருந்தா போதும், இதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராயிருக்கிறோம். அப்படிங்கிறதுல
எந்த மாற்று கருத்து. அதனால இந்த பைபிள் விருந்துங்கிறது மறுபடியும் நடக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அடுத்து வெள்ளிக்கிழமை, அடுத்து செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு போதிக்கப்படும். ஏன் தெரியுங்களா? நீங்க நம்ம எல்லா கேள்விக்கும் விடையை பார்க்கல. ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் தான் விடையை பார்த்திருக்கோம். 2வது பாயிண்ட், ஒரு சில மெத்தட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் மிச்சம் எத்தனை மெத்தட் இருக்கு. இத்தனை மெத்தட்ஸும் பைபிள்ல படிச்சோம்னா கண்டிப்பா சொல்றேன், ஓரளவுக்கு நாம என்ன பைபிளை வச்சு பண்ணுங்கிறத நம்ம ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அதை நம்மளால செய்ய முடியும். அன்பான சகோதர சகோதரி, அதனாலதான் பைபிள் வசனங்களை படிக்காம நம்முடைய ஆண்டவர் நம்மள என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு அந்த விடுதலை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. எப்படி கிடைச்சது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கேட்ட கேள்விகள், நம்ம யோசிச்ச விதம், நம்ம பைபிள்ல போய் அதை படிக்கணுங்கிற ஆர்வம், இயேசு கிறிஸ்து கொடுத்த அழைப்பை நீங்க பெருசு நினைச்சு வந்தீங்க. இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிருக்குன்னா சில கேள்விகள் கிட்ட நம்மளை விடுதலையாக்கி. இதே மாதிரி நம்ம உட்கார்ந்து ஏறக்குறைய 60 சப்ஜெக்ட், வாரத்துக்கு 2 சப்ஜெக்ட், ஒரு சில நாட்கள்ல பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியத்துல, இது எல்லாத்த பத்தி உங்களுக்கு அப்பப்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால சத்தியத்தை நீங்க என்ன பண்ணியாகணும்னா அறிந்தால் மட்டுமே அந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். அடுத்த கேள்வி, எங்கள்கிட்ட சத்தியம் என்ன தெரியாதே. வேற ஒண்ணுமே இல்லை, நம்முடைய ஆண்டவரே சொல்லி கொடுத்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய வசனமே சத்தியம். அவ்வளவுதான், முடிஞ்சு. சத்தியங்கிறது வேற ஒண்ணு கிடையாது. நான் பேசுறதோ நீங்க பேசுறதோ கிடையாது. உங்களுடைய வசனம் மட்டுமே சத்தியம். அதை தவிர வேற எதுவுமே சத்தியம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். இப்ப இந்த படத்துல உங்களுக்கு இந்த பிக்சர்ல ஸ்லைட்ல ஒரு போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போன் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல. எதுக்குன்னா இப்ப கலந்து கொண்ட நீங்க எல்லாரும் எங்கெங்க இருந்து கலந்து கொண்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக இந்த நம்பரை, வாட்ஸ்அப் நம்பர் தான் இது, இந்த நம்பரை நீங்க பைபிள் ஸ்டடின்னு போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு, நீங்க உங்க பேரு, எந்த ஊர், இதை மட்டும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு சில ரெக்கார்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அழைப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதை நீங்க தொடர்ந்து செய்யும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சோ இந்த சத்திய வசனங்களுடைய தூது நீங்க முடிஞ்சது. பட் இன்னும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடியல. நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் மீண்டும் சகோதரர் புஷ்பராஜ் அவர்கள் தொடர்ந்து இதை எடுத்துக் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.